ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். சர்ச்சையான பேச்சுகள் இருப்பது போலவே தேர்தல் சமயங்கள்ல சர்ச்சையான வேட்பாளர்களும் இருப்பாங்க. குறிப்பா அவங்க முன்னாடி அந்த தேர்தலுக்கு முன்னாடி சர்ச்சைகள் இருக்கும். சில சமயங்களில் தேர்தல் அப்பவே அந்த வேட்பாளர் சில சர்ச்சைகளை உருவாக்கியிருப்பாரு. அப்படியான சர்ச்சை வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்றத முக்கியமா ஒரு 5 பேரை நம்ம பார்க்கலாம். முதல் வேட்பாளர் யாருன்னா பிரஜ்வல் ரேவண்ணா. பிரஜ்வல் ரேவண்ணா வந்து ஹசன் தொகுதி எம்பியா இருக்கக்கூடியவர். மறுபடியும் ஹசன் தொகுதியில பாஜக கூட்டணியான என்டிஏ கூட்டணியில போட்டிடுறாரு. இவருக்கு வந்து பிரதமர் மோடியே வந்து பிரச்சாரம் பண்ணார். கர்நாடகாவில் வந்து இவர் ரொம்ப நல்லவர், இவருக்கு வந்து எல்லாம் வாக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு பிரச்சாரம்லாம் பண்ணார். ஆனா இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய பூதம் கிளம்புச்சு. மோடி பேசினவரா இப்படி இருக்காருன்னு சொல்ற அளவுக்கு அந்த பூதம் போச்சு. என்னன்னா, பிரஜ்வல் ரேவண்ணா வந்து பல பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இருக்காரு, பாலியல் தொந்தரவுகள் கொடுத்துருக்கிறதா வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே தொடர்ந்து வர ஆரம்பிச்சது. ஆகா, நம்மளுக்கு அது பெரிய சிக்கலா இருக்குமே நினைச்ச பிரஜ்வல் என்ன பண்ணாரு, டக்குன்னு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வச்சு இந்தியா விட்டு போயிட்டார். ஜெர்மனிக்கு போயிட்டாரு. பல போராட்டங்கள் அங்கே நடந்தது. ஒரு மாசத்துக்கு அப்புறம் இப்போ சமீபத்தில் தான் பிரஜ்வல் ரேவண்ணா இந்தியா திரும்பினார். பிரஜ்வல் ரேவண்ணா யாருன்னு உங்களுக்கே தெரியும். முன்னாள் பிரதமராக இருக்கக்கூடிய தேவகவுடாவோட பேரன். தேவகவுடாவே வந்து அவருக்கு எச்சரிக்கை கொடுத்தார், இந்த மாதிரி நீ வந்து விசாரணை எதிர்கொண்டு தான் ஆகணும், குற்றம் நிரூபணமாச்ச போனா நீ குற்றத்தை அனுபவிச்சுதான் ஆகணும், இந்தியா திரும்பி வந்துடுன்னு சொல்லிட்டு பல எச்சரிக்கைகள்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பிரஜ்வால் ஒரு வீடியோ விட்டுட்டு நான் வந்து கர்நாடக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்தியா வந்தார். வந்த உடனே அலைக்க வந்து போலீஸ்காரங்க தூக்கிட்டு போயிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை பிரஜ்வல் ரேவண்ணா வெற்றி பெற்றாங்க அப்படின்னா மோடியோ இல்ல பாஜக கூட்டணி கட்சிகளோ அவரை வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லிட்டு நமக்கு விடை தெரிஞ்சுவிடும். ஒன்று ஜெயித்தால் இப்படி தர்க்கத்தின் ரீதியில் மாத்துறாங்களா அப்படின்றதும் தெரியும். இல்லை சட்டத்தின்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதன் பிறகு இடைத்தேர்தல் நடக்குது அப்படின்றதும் நமக்கு தெரிய வரும், பார்ப்போம். இந்த இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு மஹூபா மொய்த்ரா டிஎம்சியினுடைய ஒரு முக்கிய நபர். மஹூபா மொய்த்ரா இவங்களும் சர்ச்சை வேட்பாளராக இதில் அறியப்பட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே உபயோகிக்கக்கூடிய லாகின் பாஸ்வேர்டு, நாடாளுமன்றத்துக்குன்னு ஒரு லாகின் பாஸ்வேர்டு இருக்கும். கேள்விகள் எழுப்புவதற்கு இந்த லாகின் பாஸ்வேர்டை அவங்க யூஸ் பண்ணணும். இதன் மூலிமா தான் அவங்களுடைய கேள்விகள்லாம் தரவேற்றணும் நாடாளுமன்றத்தில். அதன் மூலிமா அதை அமைச்சரை நோக்கியோ அல்லது வேறு எம்பிகளை நோக்கியோ அவங்க கேள்விகள் கேட்கலாம். இந்த லாகின் பாஸ்வேர்டை மஹூபா மொய்த்ரா இன்னொரு நபருக்கு, தேர்ட் பார்ட்டிக்கு, நாடாளுமன்றத்துக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாத நபருக்கு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு பெரிய சர்ச்சை ஏற்பட்டது. இதற்கு இடி விசாரணையும் நடந்தது. நீங்கள் இதில் ஆஜராகணும்னு சொல்லி சம்மன்லாம் கொடுத்து அவங்க ஆஜராகி விளக்கம்லாம் கொடுத்தாங்க. ஸோ இவங்க 2019 கிருஷ்ணா நகரில் போட்டிட்டாங்க. இப்போ 2024 இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமாவும் கிருஷ்ணா நகரில் மீண்டும் போட்டிட்டு இருக்காங்க. இவங்களுடைய முடிவு எப்படி இருக்குன்றதும் நம்ம பார்ப்போம். இன்னொரு சர்ச்சையான வேட்பாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா கரண் பூஷன் சிங். இவரோட தந்தை பிரிஜ்பூஷன் சிங். இந்தியாவில் தெரியாத ஆளே கிடையாது. பிரிஜ்பூஷன் சிங் வந்து யூபியில் இருக்கக்கூடிய கைசர்கஞ்சோட எம்பியா இருந்தார். அது மட்டும் இல்லாமல் மல்யுத்த சம்மேளனம் இருக்கு இல்லையா, அதுக்கும் ஒரு தலைவராக இருந்தார். அந்த தலைவராக இருக்கும்போது தான் பல மல்யுத்த வீராங்கனைகள் பிரிஜ்பூஷன் சிங்குக்கு அகைன்ஸ்டாக வந்து பல குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. ஏன்னா வந்து பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்தாருன்ற பல குற்றச்சாட்டுகள்லாம் வச்சு டெல்லியில் பல நாட்கள் போராட்டமே பண்ணாங்க. ஆனால் இருந்துமே வந்து பாஜக அரசு வந்து கட்சி சார்பாகவும் சரி ஆட்சி சார்பாகவும் சரி பிரிஜ்பூஷன் சிங்கை வந்து ஒரு சேஃபர் சைடாக வச்சுட்டே இருந்தாங்க. அவருக்கு நிறைய பாதுகாப்பு கொடுக்கறதாகட்டும், பல கட்டத்தில் ஆதரவு கொடுக்கறதாகட்டும் சொல்லிட்டு பிரிஜ்பூஷன் சிங் வந்து சேஃபாக போயிட்டு இருந்தார். ஆனால் தேர்தல் நெருங்கும் போது ஒருவேளை மறுபடியும் பிரிஜ்பூஷன் சிங் சீட்டை கொடுத்தோம் அப்படின்னா கட்சிக்கு கெட்ட பேர் வந்துடும், பெண்கள் ஓட்டு வந்து வராதுன்ற ஒரு எச்சரிக்கையில் பிரிஜ்பூஷன் சிங்கு கொடுக்காம அவரோட பையனான கரண் பூஷன் சிங் கொடுத்தாங்க. இந்த மாற்றம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? ஏன்னா வந்து எப்படி இருந்தாலுமே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், தந்தையோட இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக தொகுதியில் இருக்கும். அங்கே வந்து அவருக்கு பெரிய லாபி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இப்போ கரண் பூஷன் சிங்கோ ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய வேட்பாளராக மாறி இருக்கார் பாஜக பொறுத்தளவில். அவருடைய முடிவும் என்ன அப்படின்றது தேர்தல் முடிவு நமக்கு பார்ப்போம். அடுத்த சர்ச்சையான வேட்பாளர் யார் அப்படின்னா கங்கனா ரனாவத். இவங்க பொதுவாகவே அரசியலுக்கு வராததுக்கு முன்னாடியே பல சர்ச்சையான விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க. சர்ச்சைகளால் அறியப்பட்ட நபர் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். தேர்தல் அரசியலுக்கு வந்தது அப்புறமா மிகப்பெரிய சர்ச்சைகள்லாம் இவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. பாஜகவில் பிரதமர் மோடியோட தீவிர ஆதரவாளராக கங்கனா ரனாவத் அறியப்படுறாங்க. பத்மஸ்ரீ விருதெல்லாம் இவங்க வாங்கியிருக்காங்க பாஜக ஆட்சியில். இந்த 2024 தேர்தலில் இமாச்சல் பிரதேசில் இருக்க மண்டி தொகுதியில் இவங்க போட்டிட்டு இருக்காங்க. இவங்களோட தொகுதி முடிவும் நாளைக்கு என்னன்றது தெரியும். இவங்க குறிப்பாக விவசாயிகள் வந்து ஆதரவு விலை கேட்டு, குறைந்தபட்ச ஆதரவு விலை கேட்டு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க பஞ்சாப் விவசாயிகள் டெல்லியில். அப்போ போராடிய விவசாயிகளை பார்த்து பயங்கரவாதிகள் அப்படின்னு சொன்னாங்க. இது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறுச்சு. அதே போல்
இந்தியாவினுடைய மொழி சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லியும் அதுலேயே ஒரு சர்ச்சையாக அவங்க மாட்டினாங்க. அதுக்கப்புறமா இப்போ பாஜக கையில் எடுத்த பாரதம், இந்தியா இல்லை பாரதம் அப்படின்ற பேர்லையும் அவங்க மாட்டினாங்க. இந்த விஷயத்தில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியா அப்படின்றது அடிமைகள் உடைய பெயர், நம்ம அதெல்லாம் இல்லை, பாரதம் அப்படின்னு தான் நம்ம நாட்டுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவும் மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இவங்க ஒரு சர்ச்சை கேண்டிடேட்டாக 2024 தேர்தலில் பார்க்கப்பட்டாங்க. இது போக 2014 தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது அப்படின்னு ஒரு விஷயம் பேசினாங்க. காரணம் பாஜக 2014 தான் ஆட்சிக்கு வந்தது, அதன் பிறகுதான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது அப்படின்னு பேசினாங்க. இதுவும் மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. இதே போல் சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் அப்படின்னும் பேசினாங்க. இதுவும் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சர்ச்சையான வேட்பாளர் வந்து மாதவிலதா. இவங்களும் பிஜேபி கேண்டிடேட் தான். ஹைதராபாத்தில் இந்த எலெக்ஷனில் போட்டிட்டாங்க. இவங்க தான் வந்து ஹைதராபாத்தில் பிஜேபி நிறுத்தின ஒரு முதல் பெண் வேட்பாளர். இவருக்கு அகைன்ஸ்டாக வந்து ஓவைசி போட்டிடுறாரு. இந்த மாதவிலதா வந்து இந்த வாட்டி பல சர்ச்சைகளை தொடர்ந்து மாட்டினாங்க. ஒரு வாட்டி ராமநவமி அப்போ ஊர்வலம் போயிட்டு இருக்கும்போது ஹைதராபாத்தில் ஒரு மசூதி எதிர்க்க இருந்திருக்கு. அந்த மசூதியை பார்த்து அம்பு விடுற மாதிரி சைகையெல்லாம் பண்ணி அது ஒரு பெரிய மதவாத பிரச்சாரத்தை மாற்ற ட்ரை பண்ணாங்க மாதவிலதா. அதுக்கப்புறம் வந்து ஹைதராபாத்தில் போலிங் போயிட்டு இருக்கும்போதே போலிங் பூத்தில் வந்து 3 இஸ்லாமிய பெண்கள் உட்காந்துருந்தாங்க. அவங்கள வந்து நீங்கள் உங்கள் புர்காவை தூக்கி காட்டுங்க, ஐடி கார்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஸாக வந்து நடந்துக்கிட்டதா ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்தது. இது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறினதுக்கு அப்புறமே வந்து அவங்கள்ட்ட இருந்து ஒரு பெரிய விளக்கம் கேட்கும்போது தான் நான் வந்து இந்த தொகுதி வேட்பாளர், எனக்கு இந்த உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வகையான அடமண்டான பதில் தான் அவங்க திருப்பி கொடுத்தாங்க. இப்படி பல்வேறு சர்ச்சைகள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நடந்திருக்கு. சர்ச்சைக்கான கேண்டிடேட்டுகளாக இவங்களாம் இருந்திருக்காங்க. இவங்களுடைய தேர்தல் முடிவுகள்லாம் எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.